கிட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வெற்றி சொன்ன மாதிரியே துளசியோட எம்டி துளசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு வெற்றி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. வெற்றியோட அண்ணி சீக்கிரமே துளசி கிட்ட அவரோட லவ்வை சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி கவினோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கவினோட வீட்டு அட்ரஸை கேட்க அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே அஞ்சலி சரி அட்மிஷன் போடுறப்ப கண்டிப்பாக அட்ரஸ் கொடுத்துருப்பான், நான் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கிறேன், அவனை நான் வீட்டுக்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. வீடியோ காலில் கவின் அஞ்சலியை பார்த்துட்டு இருக்கிறப்ப காலை கட் பண்ணிடுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கவினுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்ல கவின் எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்துங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க, வீட்டை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடி போய் அஞ்சலியை தடுத்து நிறுத்தி இங்கே பாரு அஞ்சலி அவங்க இப்போ அந்த வீட்டில் இல்லை, அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு அஞ்சலி சரி அவன் உங்களுக்கு கால் பண்ணால் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கடைசி டே எக்ஸாம் அப்போ அஞ்சலி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அதில் ஸ்லாம் புக்கில் கவினோட பெட் நேமை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த மகேஷ்க்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அப்போது காலேஜை விட்டு கிளம்பும்போது முருகன் அந்த இடத்துக்கு வராரு. முருகனை பார்க்கும்போது மகேஷ் இன்னுமே டிஸ்டர்ப் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் கேசவன் தீபா ரெண்டு பேரும் ஒரு ஷோரூம் ஃபர்னிச்சர் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான எல்லா வேலையும் போயிட்டுருக்கோம். அப்போது இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தீபா உங்கள் அம்மா அப்பா பேர் வைங்க அப்படின்னு சொல்ல அப்போ கேசவன் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை அது அந்தளவுக்கு ரீச் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு நல்ல ட்ரெண்டியான பேராக சொல்லு அப்படின்னு சொல்ல தீபாவே அதுக்கான பேரை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த பேர் ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம இதையே வச்சு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்விடேஷனும் பிரிண்ட் பண்ணிடுறாங்க. வெற்றி கிட்ட அந்த இன்விடேஷனை காமிக்கிறாங்க. வெற்றி அதை பார்த்துட்டு இன்விடேஷன்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதில் கொஞ்சம் தமிழில் போட்டிருந்தா எனக்கும் புரிஞ்சிருக்கும், ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு வளர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வெற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபங்க்ஷனுக்காக அஞ்சலி மகேஷை இன்வைட் பண்ணுறதுக்காக கேசவனும் தீபாவும் கால் பண்ணுறாங்க. அப்போது அஞ்சலியும் மகேஷும் இன்வைட் பண்ணிடுறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க நாம் இதுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, என்னால் போக முடியாது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல சரி நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. உடனே மகேஷ்க்கு கோவம் வந்துடுது. அது எப்படி நீ மட்டும் போனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நாள் சண்டே டைமாக பார்த்து நம்ம போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது அங்கே போகாமல் அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. மறுநாள் காலையிலையும் அஞ்சலி அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நாம் வரலன்னு கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருப்பாங்க. அப்போது அஞ்சலி இதை பற்றி திரும்பவும் மகேஷ் கிட்ட கேட்க உனக்கு வேணும்னா நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு திரும்பி நின்று ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க பரவாயில்ல நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஷோரூம் ஃபங்க்ஷன் அப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அஞ்சலி மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது துளசி தியாவை கூட்டிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருப்பாங்க. அங்கே போன இடத்துல எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா துளசி ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெற்றி எங்கே நம்ம ஆளை காணோம் அப்படின்னு சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போது நேராக லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் துளசி எங்கள் ஆளே காணோம் அப்படின்னு கேட்க தியாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அப்படின்னு சொன்னதுமே நமக்கு கிடைச்சது சான்ஸ் அப்படின்னு வெற்றி என்ன பண்ணுறாரு, நானே போய்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. நேராக போயிட்டு துளசியை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பைக்கில் ஏற சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் துளசி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அட ஏறுங்க ஆட்டோ கூட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ பைக்கில் துளசியை கூட்டிகிட்டு வராங்க. வெற்றிக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறமா நேராக வெற்றி என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடையில் வண்டி நிறுத்திட்டு நேராக தியாக்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போது துளசி தியாவை முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. துளசிக்காகவும் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு அப்படியே துளசிக்கு ஊட்டி விடலான்னு போக துளசி முறைச்சதுனால வெற்றி அமைதியாயிடுவாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.